நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். டே 18ல் வீட்டில் பேசக்கூடிய 20 சென்டென்ஸ் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். வீடியோட எண்டில் 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 சென்டென்ஸை ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள். கதவை திறந்து விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? கதவை திற அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தர்வாஜா ஹோலோ. தர்வாஜா ஹோலோ. தர்வாஜா அப்படின்னா கதவு, தர்வாஜா ஹோலோ அப்படின்னா கதவை திற. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கியா கர் ரஹே ஹைன். ஆப் கியா கர் ரஹே ஹைன். ஆப் அப்படின்னா நீங்கள், கியா அப்படின்னா என்ன, கர் அப்படின்னா செய், கர் ரஹே ஹைன் அப்படின்னா செய்து கொண்டு இருக்கிறீர்கள், செய்கிறீர்கள். கர்த்தே ஹைன் அப்படின்னு கேட்கலாம், கர் ரஹே ஹைன் அப்படின்னு கேட்கலாம். பேசும்பொழுது ஆப் கியா கர்த்தே ஹைன் அப்படின்னும் கேட்கலாம், ஆப் கியா கர் ரஹே ஹைன் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ரெண்டுக்குமே நீங்கள் பேசும்பொழுது எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். ஆப் கியா கர் ரஹே ஹைன், நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதே ஒரு பெண்ணுக்கிட்ட பேசும்பொழுது கர்த்தே கர்த்தி அப்படின்னும் கர் ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். பேசும்பொழுது ஜெண்டர் பார்த்து பேசிக்கணும். காஃபி ரெடியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? காஃபி ரெடியா அப்படின்னு கேட்போம், காஃபி தயாராகிட்டா அப்படின்னு கேட்போம். காஃபி ரெடியா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா கியா காஃபி தயார் ஹை, கியா காஃபி தயார் ஹை. கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. தயார் அப்படின்னா தயார், தயார் ஹை அப்படின்னா தயாராகிட்டா. கியா காஃபி தயார் ஹை, காஃபி தயாராகிட்டா. எப்போ தூங்க போகிறீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப்புங்கப்பு சோனி ஜா ரஹே ஹைன். ஆப்புங்கப்பு சோனி ஜா ரஹே ஹைன். ஆப் அப்படின்னா நீங்கள், கப் அப்படின்னா எப்போது, சோனி ஜா ரஹே ஹைன். சோனி ஜா ரஹே ஹைன் அப்படின்னா தூங்க போகிறீர்கள். சோ அப்படின்னா தூக்கம், சோனி ஜா ரஹே ஹைன் அப்படின்னா தூங்க போகிறீர்கள். அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது இந்த ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஆப்புங்கப்பு சோனி ஜா ரஹி ஹைன், நீங்கள் எப்போது தூங்க போகிறீர்கள். வீட்டை சுத்தமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லணும்னா கர்கோ சாஃப் ரக்கோ. கர்கோ சாஃப் ரக்கோ. கர் அப்படின்னா வீடு, கர்கோ அப்படின்னா வீட்டை, சாஃப் அப்படின்னா சுத்தம், சாஃப் ரக்கோ அப்படின்னா சுத்தமாக வைத்துக்கொள். கர்கோ சாஃப் ரக்கோ, வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள். இந்த சென்டென்ஸை எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல இப்பொழுதும் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுடுங்க. முதல் முறை நம்ம போய் பார்க்கும் பொழுது அவர் மளிகை கடை சென்றிருக்கிறார். இங்கே அபிபி அப்படிங்கிறத விட்டுடுங்க. கிரானே கி துகான் கயா ஹை. கிரானே கி துகான் கயா ஹை. அவர் மளிகை கடை சென்றிருக்கிறார். அதாவது முதல் முறை போய் பார்க்கும் பொழுது அவர் மளிகை கடை சென்றிருக்கிறார். மறுபடியும் நம்ம போய் பார்க்குறோம் அவரை. அப்போ என்ன சொல்லுவாங்க? அவர் இப்பொழுதும் மளிகை கடை சென்றிருக்கிறார். அவர் இப்பொழுதும் மளிகை கடை சென்றிருக்கிறார். இப்பொழுதும் அப்படிங்கிறதுக்கு அபீபி அப்படின்னா இப்பொழுதும். அபீபி கிரானே கி துகான் கயா ஹை. அபீபி கிரானே கி துகான் கயா ஹை. அப்படின்னா அவர், அபீபி அப்படின்னா இப்பொழுதும், கிரானே கி துகான் அப்படின்னா மளிகை கடை, கயா ஹை அப்படின்னா சென்றிருக்கிறார். அபீபி கிரானே கி துகான் கயா ஹை. அவர் இப்பொழுதும் மளிகை கடை சென்றிருக்கிறார். நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் சாப்பாடு தயார் செய்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கணுன்னா क्या आपने खाना बना लिया. क्या आपने खाना बना लिया. क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப்னே அப்படின்னா நீங்கள், खाना அப்படின்னா சாப்பாடு, பனா லியா அப்படின்னா ரெடி பண்ணிட்டீங்களா, தயார் செய்து விட்டீர்களா. क्या आपने खाना बना लिया, நீங்கள் சாப்பாடு தயார் செய்து விட்டீர்களா. எனக்கு டிவி பார்ப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முஜே டிவி தேக்னா பசந்த் ஹை.
முஜே டிவி தேக்னா பசந்த் ஹை. முஜே முஜே அப்படின்னா எனக்கு, டிவி தேக்னா டிவி தேக்னா அப்படின்னா டிவி பார்ப்பது, பசந்த் ஹை பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கும். முஜே டிவி தேக்னா பசந்த் ஹை, எனக்கு டிவி பார்ப்பது பிடிக்கும். நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் என்ன சமைக்க போகிறீர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கியா பகானே வாலே ஹை. ஆப் கியா பகானே வாலே ஹை. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கியா அப்படின்னா என்ன, கியா பகானே வாலே ஹை அப்படின்னா என்ன சமைக்க போகிறீர்கள். ஆப் கியா பகானே வாலே ஹை, நீங்கள் என்ன சமைக்க போகிறீர்கள். பிள்ளைகள் பாடம் படிக்கிறார்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? பிள்ளைகள் பாடம் படிக்கிறார்களா அப்படின்னு கேட்கணுன்னா கியா பச்சே படாயி கர் ரஹே ஹை. கியா பச்சே படாயி கர் ரஹே ஹை. கியா கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. பச்சே பச்சே அப்படின்னா பிள்ளைகள். படாயி கர் ரஹே ஹை, படாயி கர் ரஹே ஹை அப்படின்னா படிக்கிறார்களா, படித்து கொண்டிருக்கிறார்களா. கியா பச்சே படாயி கர் ரஹே ஹை, பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்களா. நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை நஹானே ஜா ரஹா ஹூம். மை நஹானே ஜா ரஹா ஹூம். மை மை அப்படின்னா நான், நஹானா அப்படின்னா குளித்தல். நஹானே ஜா ரஹா ஹூம் அப்படின்னா குளிக்க போகிறேன். மை நஹானே ஜா ரஹா ஹூம், நான் குளிக்க போகிறேன். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பிஜ்லி சலி கயி. பிஜ்லி சலி கயி. பிஜ்லி பிஜ்லி அப்படின்னா மின்சாரம். பிஜ்லி ஜலி கயி அப்படின்னா மின்சாரம் போய்விட்டது. வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா கர்மே கோயி நஹி ஹை. கர்மே கோயி நஹி ஹை. கர் கர் அப்படின்னா வீடு, கர்மே அப்படின்னா வீட்டில், கோயி நஹி ஹை. கோயி நஹி ஹை அப்படின்னா யாரும் இல்லை. கர்மே கோயி நஹி ஹை, வீட்டில் யாரும் இல்லை. பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா சௌச்சாலை கஹா ஹை. சௌச்சாலை கஹா ஹை. சௌச்சாலை சௌச்சாலை அப்படின்னா பாத்ரூம், கழிவறை. கஹா ஹை கஹா ஹை அப்படின்னா எங்கே இருக்குது. பாத்ரூம் கஹா ஹை, சௌச்சாலை கஹா ஹை, கழிவறை எங்கு இருக்கிறது. பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா பிரியாணி स्वादिष्ट है. பிரியாணி स्वादिष्ट है. स्वादिष्ट स्वादिष्ट அப்படின்னா ருசியாக. பிரியாணி स्वादिष्ट है, பிரியாணி ருசியாக இருக்கிறது. வெளியே செல்வதற்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா பாகர் ஜானே கே லியே தயார் ஹோ ஜாயியே. பாகர் ஜானே கே லியே தயார் ஹோ ஜாயியே. பாகர் பாகர் அப்படின்னா வெளியே, ஜானே கே லியே ஜானே கே லியே அப்படின்னா செல்வதற்கு. தயார் ஹோ ஜாயியே. தயார் ஹோ ஜாயியே அப்படின்னா தயாராகுங்கள், ரெடி ஆகுங்கள். பாகர் ஜானே கே லியே தயார் ஹோ ஜாயியே, வெளியே செல்வதற்கு தயாராகுங்கள். வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டில் விருந்தினர் வந்துள்ளனர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கர்மே மேஹ்மான் ஆயே ஹைங். கர்மே மேஹ்மான் ஆயே ஹைங். கர்மே கர்மே அப்படின்னா வீட்டில், மேஹ்மான் மேஹ்மான் அப்படின்னா விருந்தினர், ஆயே ஹைங் ஆயே ஹைங் அப்படின்னா வந்துள்ளனர். கர்மே மேஹ்மான் ஆயே ஹைங். வீட்டில் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டில் வேலை அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லணும்னா கர்மே பகுத் காம் ஹை. கர்மே பகுத் காம் ஹை. கர்மே கர்மே அப்படின்னா வீட்டில், பகுத் பகுத் அப்படின்னா அதிகமாக. காம் ஹை காம் அப்படின்னா வேலை, காம் ஹை அப்படின்னா வேலை உள்ளது. கர்மே பகுத் காம் ஹை, வீட்டில் வேலை அதிகமாக உள்ளது. மழை பெய்யக்கூடும், ஜன்னலை மூடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பாரிஷ் ஹோ சக்தி ஹை. கிட்கி பந்த் கரோ. பாரிஷ் ஹோ சக்தி ஹை. கிட்கி பந்த் கரோ. பாரிஷ் பாரிஷ் அப்படின்னா மழை, பாரிஷ் ஹோ சக்தி ஹை அப்படின்னா மழை பெய்யக்கூடும். கிட்கி கிட்கி அப்படின்னா ஜன்னல், கிட்கி பந்த் கரோ அப்படின்னா ஜன்னலை மூடுங்க. பாரிஷ் ஹோ சக்தி ஹை, கிட்கி பந்த் கரோ, மழை பெய்யக்கூடும், ஜன்னலை மூடுங்க. நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா?
நீங்கள் எப்போது வீட்டிற்கு வருவீர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் घर कब आएंगे, ஆப் घर कब आएंगे. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கர் அப்படின்னா வீடு, கப் அப்படின்னா எப்போது, ஆயேங்கே ஆயேங்கே அப்படின்னா வருவீர்கள். ஆப் घर कब आएंगे, நீங்கள் எப்போது வீட்டிற்கு வருவீர்கள்.